ஹலோ ரமா புப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது பக்தர் பாப்பாஜி பார்ப்போம். பகவான் கேள்வி கேட்டார். நீங்கள் அங்கு என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நான் என் கடவுளான கிருஷ்ணருடன் விளையாடி கொண்டிருந்தேன் என்று பாப்பாஜி தன்னம்பிக்கையுடனும் பெருமையுடனும் மேன்மையுடனும் பதிலளித்தார். ஏனென்றால் தான் பேசும் மனிதருக்கு இது போன்ற ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது என்று அவர் உறுதியாக நம்பினார். அப்படியா? பகவான் ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் பார்த்து கேட்டார். மிகவும் நல்லது என்று அவர் கருத்து தெரிவித்தார். இப்போது அவரை பார்க்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார். இல்லை, நான் பார்க்கவில்லை என்று பாப்பாஜி பதிலளித்தார். எனக்கு தரிசனம் இருக்கும்போது மட்டும் நான் அவரை பார்க்கிறேன். மகரிஷிக்கு இது போன்ற தரிசனங்கள் கிடைத்திருக்காது என்பதில் உறுதியாக இருந்ததால் பாப்பாஜி இன்னும் தன்னை பற்றி மகிழ்ச்சியாக உணர்ந்தார். அப்படியானால் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து உன்னுடன் விளையாடுகிறார், பின்னர் மறைந்து விடுகிறார் என்று மகரிஷி கவனித்தார். அப்போது ஆழ்ந்த கூற்று வந்தது. தோன்றி மறையும் கடவுளால் என்ன பயன்? அவர் உண்மையான கடவுளாக இருந்தால் அவர் எப்போதும் உங்களுடன் இருக்க வேண்டும். இந்த அறிக்கையின் ஆழம் கூட பாப்பாஜியை நம்ப வைக்கவில்லை. சென்னை திரும்பி பணியில் சேர்ந்தார். அவர் இன்னும் ஒரு வெளிப்புற கடவுளால் ஈர்க்கப்பட்டார் மற்றும் அவரது கிருஷ்ணருடன் தொடர்ந்து விளையாடினார். வேலை முடிந்து திரும்பிய பிறகு தினமும் தனியாக அமர்ந்து கிருஷ்ணன் நாமத்தை 25,000 முறை ஜபிப்பார். பின்னர் இதை இரட்டிப்பாக்கினார். ஒரு நாள் அதிகாலையில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ராமர், சீதை, லட்சுமணன், அனுமன் ஆகியோர் தோன்றி அவருக்கு தரிசனம் அளித்தனர். சிறிது நேரத்தில் அவர்கள் காணாமல் போனார்கள். தினமும் செய்யும் ஜபத்தில் தன்னால் கவனம் செலுத்த முடியவில்லை என்பதை இப்போது கண்டுகொண்டார். உண்மையில் அவரது மனம் சுதந்திரமாகிவிட்டதால் அவரால் வழக்கமான புத்தகங்களை கூட படிக்க முடியவில்லை. இந்த சிந்தனையற்ற நிலை அவரை குழப்பியது. அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ரமா புப்போட்டு.